திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் 2-3 முறை ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் ஜட்ஜ் ஆனது திமுக போட்ட பிச்சை என்று பேசினாரா இல்லையா? ஒரு ஹரிஜன் கூட மத்திய பிரதேசத்தில் இதுவரையில ஹைகோர்ட் ஜட்ஜி கிடையாது, இன்றைய வரையிலும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு 7-8 ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. இடஒதுக்கீடை நீங்கள் கொண்டு வந்தீங்க, நாங்கள் தாங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், சமூக நீதியை நாங்கள் உறுதி செய்தோம் என்று சொல்வது வேறு. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன்லாம் இன்னைக்கு ஜட்ஜாக இருக்கானா அது கலைஞர் போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சைன்னா உங்கள் மனசில் இன்னும் அந்த பண்ணையார் புத்தி இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லுவாங்களே, ஏதாவது ஒன்று ஐயா கொஞ்சம் கூலி ஏற்றி கொடுன்னு கேட்டான்னா 3 வேளை சோறு போட்டு தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுக்குறவனுக்கு உனக்கு கூலி உயர்த்தி கேட்குறியான்னு சொல்லிட்டு ஒரு முதலாளி கேட்பாங்கல்ல, அது போன்ற துணி இதில் இருக்குதா இல்லையா?